வணக்கம் நண்பர்களே. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் 2வது சந்தை போச்சம்பள்ளி சந்தையில் வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம்னு பின்வரும் வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே நம்ம அண்ணா அஸ்மத் அண்ணா கிட்ட வந்திருக்கோம். என்னதான் நம்ம கடையில் வந்து மசாலா பொருட்கள் வாங்கினாலும் நாம வாங்கி அரைக்கிற மசாலா மாதிரி வராது. இப்போ அதுக்கான மசாலா பொடி தான் இது பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, அண்ணன் சந்தையில சுமார் ஒரு 30 வருஷமா டீ போட்டிருக்காரு. அவர் போடுற தனி ஸ்டைலே ஒரு தனியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்க, முகத்தை காட்டுனா தமிழகத்திலே 9வது புத்தகத்தில் இடம்பெற்ற மிக பேர் போன ஒரு சந்தை போச்சம்பள்ளி வார சந்தை தான். இது எப்பவுமே ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தை நடைபெறும். இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது மளிகை செலவு விற்கிற இடத்துல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டூசி முதல் தங்க வாழை விற்கிற ஒரே ஒரு சந்தை, பேர் போன சந்தை போச்சம்பள்ளி வார சந்தை. பின்வரும் வீடியோவில் அண்ணாரு அந்த சாம்பார் மசாலாவுக்கு என்னென்ன மளிகை செலவை கொடுக்குறாரு அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு அரைச்சு நமக்கு வீட்டுக்கு சுமார் 1 வருடத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதை பத்தி பார்ப்போம். யாரும் தெரியுதா? வணக்கம். உங்க பேர் என்னன்னா? என் பேர் அஸ்மத்துல்லா. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை வார சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? ஒரு 20 வருஷமா வரணும். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போய் கொரோனாக்கு அப்புறம் நல்லபடியா போயிருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம என்னதான் போயிட்டு பாருங்க, அண்ணாரே வச்சிருக்காரு. சக்தி மசாலா, ஆச்சி மசாலா எல்லாமே வச்சிருக்காரு. இருந்தாலும் எங்க கிராமத்து சைடு என்ன பண்ணுவாங்க, சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நாங்களே வாங்கி அரைச்சிட்டு சுமார் 1 வருஷமா நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப 2 குடும்பத்துக்கான சாம்பார் மசாலா நாங்க வந்து அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 4 கிலோவுக்கு மிளகா தூளுக்காக வாங்கிட்டு இருக்கோம். நான் கொடுங்கண்ணா. இது பாருங்க, அண்ணாரு வந்து 4 கிலோவுக்கான மிளகாய் தூள். இதுல வந்து பாத்தீங்களா, சொல்லுங்க கேஜின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. மிளகா 4 கிலோனா, மல்லி நாட்டு மல்லி 2 கிலோனா, அதுக்கான செலவுகள் 12 ஐட்டம்னா 12 ஐட்டம் டோட்டலா. ஆமாங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. மிளகா 4 கிலோனா, மல்லி 2 கிலோனா, சீரகம் 1/2 கிலோனா. சீரகம் பாருங்க 1/2 கிலோ ஒண்ணு காட்டுனா. மிளகு 1/4 கிலோனா. மிளகு 1/4 கிலோ. வெந்தயம் 400 கிராம்னா. சம்பாரம் 200 கிராம்னா. உளுத்தம்பருப்பு 400 கிராம். பருப்பு கடலப்பருப்புங்கண்ணா. பட்டை லவங்கம் கசகசானா. இது பட்டை லவங்கம் கசகசா 3 சேர்ந்தது ஒரு பேக்கெட். என்ன பெருங்காயம் ஒண்ணுங்க. பெருங்காயம் 1 இதெல்லாம் சேர்ந்தா சாம்பாருக்கு வேற என்ன மசாலா இது குழம்புக்கு யூஸ் பண்ணலாம்? ஆனா இதெல்லாம் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். மட்டன் குழம்பு தவிர மீதி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மட்டன் குழம்பை தவிர வேற மீதி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேணுன்றவங்க போச்சம்பள்ளி சந்தையில பாருங்க, அண்ணா நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 9095823469. ஆமா, தமிழகத்துல மிக குறைவான விலையில அண்ணா கொடுப்பாருங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல போச்சம்பள்ளி வார சந்தையில வந்து இங்க வாங்கிக்கோங்க. தரமான செலவுனா கரெக்டா இருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலே ஒரு கடை தான் பார்க்கலாம். போச்சம்பள்ளி வந்தா பல கடையை பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்குது பாருங்க, சுமார் 50க்கும் மேற்பட்ட மளிகை கடைகள் வந்து இங்க இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துக் கொள்வது TNKF விவசாயிகள் சங்கம். அப்படி நம்ம வாங்கி வரப்பட்ட மளிகை பொருட்கள் எல்லாம் பாருங்க, செலவுகள் எல்லாம் வெயிலில் நாங்கள் காய வைக்கிறோம். எதுக்காகனா காய வச்சு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக பொடியாகும். அதற்காக தான் இப்போ அந்த மளிகை செலவு பூரா நம்ம காய வச்சுருக்கோம். காய வச்ச எல்லாம் காய வச்சுட்டு நாம் வந்து அந்த பொடியாக்கிறதுக்கு ரைஸ் மில்லுக்கு வந்துட்டுருக்கோம். முதல்ல பாரு நம்ம கொட்டுறோம் அந்த மிஷினில். இது வந்து 2 முறையாக தான் பொடியாக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கிடைக்கிற நைஸு வந்து வரும், நைஸாக வரும். இப்போ மிளகாயை வந்து முதல் தடவை வந்து அரைப்பாங்க. இப்போ எல்லா மளிகை செலவும் நம்ம ஒன்றா கலந்துட்டோம். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களை பூரா அந்த மிஷினில் நம்ம கொட்டியிருக்கோம். அந்த கொட்டை போட்டு இப்போ அந்த மிஷினில் வந்து அரைக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து அரைச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து அரவை விடும். அது கொஞ்சம் நொரன்னு அந்த நைஸ் எல்லாம் வராது. இப்போ அப்படி ஃபஸ்ட்டு டைம் அரைச்சது பாருங்கள், திரும்ப செகண்ட் டைம் வந்து இன்னொரு டைம் வந்து அரைப்போம். நம்ம தேவையான நைஸு பொடி வந்து அதில் தான் கிடைக்கும்.
நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வேணும்னா நாம் வந்து இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம அதில் காய வச்ச கறிவேப்பிலை பொடியாக்கி கூட நம்ம அதிலே கொட்டிட்டிங்களா அதில் நைஸாக பொடியாயிரும். இப்போ இந்த ஹீட்டாக இருக்கும், அதை காய வச்சு பேக் பண்ணிட்டிங்களா அவ்வளோதான், இந்த சாம்பார் பொடி நம்ம ரெடி ஆயிடுச்சு. நான் எங்களுடைய கிராமத்தில் இதுதான் பொடி ரெடியானது பொடி. இது வந்து ஒரு வருஷத்துக்கான யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்து மட்டன் மசாலா செய்வது எப்படின்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.